தற்போதுமா இப்போ வந்து மத்திய அரசு வந்து ஒரு அவசர சட்டம் பிறப்பிக்க உத்தரவிட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜல்லிக்கட்டு நடத்த வேணாம் சொல்றாங்க. ஆனா எங்களால் ஜல்லிக்கட்டு நடத்தாம இருக்க முடியாது. தமிழோட பண்பாடு, தமிழ் மக்களோட உணர்வு, நாங்க தமிழுக்காக போராடுவோம், ஜல்லிக்கட்டுக்காக போராடுவோம். தமிழரோட உணர்வை நீங்க வேணான்னு சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நாங்க தமிழ் உணர்வுக்காக இங்க உட்காந்துருக்கோம். 5 நாள் ஆனாலும் சரி, 10 நாள் ஆனாலும் சரி, எவ்வளவு நாள் ஆனாலும் ஜல்லிக்கட்டு நடக்கிற வரையும் தமிழர்களோட உணர்வு, எங்களுக்கான ரைட்ஸ் எங்களுக்கு கிடைக்கிற வரையும் நாங்க போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருப்போம். அது நாளைக்கா இருந்தாலும் சரி, நாளானிக்கா இருந்தாலும் சரி, எத்தனை கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வந்தாலும் நாங்கள் போராடிட்டு தான் இருப்போம். இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு வந்து தமிழக அரசு வந்து ஒரு அவசர சட்டம் பிறப்பித்திருக்கு. இதுக்கு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஜனாதிபதி அது ஒப்புதல் அளித்த பிறகு இந்த ஜல்லிக்கட்டு வந்து நடைபெறும் என்று எதிர்பார்க்குது. இதை நீங்க வரவேற்கிறீங்களா, இல்ல வேற எதுவும் கோரிக்கைகள் இருக்கா? 2 நாள் நடத்துவேன்னு தான் சொல்லிக்கீங்களே தவிர கட்டாயமா வருஷம் நடத்துங்கன்னு சொல்லி இதுவரை ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கள் கையில் கொடுக்க கிடையாது. அறிக்கையை மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. ஸ்டேட்மெண்ட் மூலியமா எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துங்க, ஜல்லிக்கட்டு நடத்தணும், நீங்க வருஷமா நடத்தணும், ஒவ்வொரு வருஷமும் நீங்க ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படி சொல்லி எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் மூலியமா கொடுங்க. நாங்க வருஷம் ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொல்லி எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, நாங்க ஜல்லிக்கட்டு நடத்துவோம். அதாவது ஆனா நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த சட்டத்தை நீங்க வந்து வரவேற்கிறீங்களா, எப்படி பாக்குறீங்க? இந்த சட்டத்தை நாங்கள் வரவேற்கவே முடியாது. ஏன்னா இவங்க வந்து இதே தான் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் எப்படி பேசுதுன்னு யாருக்குமே தெரியாது. இதே சொல்லுவாங்க, அடுத்து இல்லைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து அவங்க ப்ராப்பராக ஒரு லெட்டர் மூலமாக எழுதி இது வருஷம் நடக்கும், இது ஒரு பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி கொடுத்தாதான் அது நிரந்தர சட்டம் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் வாடி வாசல் திறக்கும் வரை வீட்டு வாசல் செல்லவே மாட்டோம். அதாவது கேட்டிருப்பீர்கள், இந்த ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கிய பிறகு எங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு தான் வேண்டும், அதே போல பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இது குறித்து நம்ம ஏதோ ஒரு திருநங்கை இருக்கா, அவரை கேட்கலாம். இப்போ உங்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்கு? என்னோட கோரிக்கை பீட்டா அமைப்பு இந்தியாவை விட்டு ஓட வேண்டும். அதுதான் என்னோட முழுமையான கோரிக்கை. என்ன அவர்களுக்கு என்ன தெரியும்? எங்களோட ஜல்லிக்கட்டை பத்தி பீட்டா அமைப்புக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாத பீட்டா அமைப்பு எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதையே இல்லை. இதுதான் நாங்க முன் வைக்கிறோம். எங்களோட கோரிக்கை என்னன்னா, இப்ப பிறப்பிக்கிற அவசர சட்டம் நிரந்தர சட்டமாகணும். இதுதான் எங்களோட முழுமையான கோரிக்கை. என்னோட ஒவ்வொரு தமிழனோட கோரிக்கையும் அதுதான். அவசர சட்டம் பிறப்பித்த பிறகு உங்களது போராட்டமானது கைவிடப்படுமா, இல்ல தொடர்ந்து இருக்குமா, இல்ல இந்த ஜல்லிக்கட்டு மட்டுமே இந்த போராட்டம் நடைபெறுதா? எங்களது இல்ல, இது விவசாயிகள் பிரச்சனை வரும். விவசாயிகள் பிரச்சனையும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் இனிமே மாணவர்கள் சக்தியை மட்டுமே நம்பி இருக்கிறோம். ஒட்டுமொத்த இளைஞர்கள் சக்தியை தான் நம்பி இருக்கிறோம். ஏன்னா ஒட்டுமொத்த இளைஞர்களால ஒரு ஆட்சியை திருப்பி பார்க்க முடியுங்கிறத இந்த 5 நாள நாங்க நிரூபித்து காமிச்சிட்டோம்.